Hello everyone, welcome to MCBS way of teaching CBS. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 5 parallel and intersecting lines தான் பார்க்க போறோம். Across the line, take a piece of square paper and fold it in different ways. Now on the creases formed by the fold, draw a line using a pencil and a scale. You will notice different lines on the paper. Take any pair of lines and observe their relationship with each other. Do they meet? If they do not meet within the paper, do you think they would meet if they were extend beyond the paper? இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்க ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து எடுத்துக்க போறோம். அந்த பேப்பர வந்து டிஃபரெண்ட் வேஸ்ல நம்மளால எப்படியெல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ண மடிக்க முடியுமோ அப்படி எல்லாமே வந்து நம்ம ஃபோல்ட் பண்றோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது அதுல நெறைய கிரீசஸ் லைன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும்ல. அந்த லைன் எல்லாமே நம்ம ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணி அந்த லைன் எல்லாமே நம்ம டிரா பண்ண போறோம். இப்ப அந்த பேப்பர்ல இருக்க அந்த லைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு லைன்ஸுமே ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 2 லைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த 2 லைன்ஸ் வந்து எப்படியெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ ஒண்ணோட ஒண்ணு வந்து மீட் பண்ணது இல்லையா அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த ஸ்கொயர் பேப்பர்ல இருக்க லைன் வந்து அப்சர்வ் பண்ண போறோம். இப்ப இதுதான் வந்து ஸ்கொயர் பேப்பர் அப்படின்னா இத வந்து டிஃபரெண்ட் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு லைன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் வந்து இருக்கு. இப்ப இந்த 2 லைன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி இருக்கு? இதுக்கும் ஈக்குவலா இருக்குல்ல. இப்ப இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இத டச் பண்ணாம இப்படி இருக்குல்ல. இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்போஸ் இப்ப இங்க வந்து ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் வந்து இப்படி போகுதுல்ல. இந்த லைன் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கறத பத்தி இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். In this chapter, we will explore the relationship between lines on a plane surface. The tabletop, your piece of paper, the blackboard and the bulletin board are examples of plane surface. இப்ப இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு plane surface இருக்கு அப்படின்னா அந்த plane surfaceல என்னென்ன லைன்ஸ் வந்து இருக்கு அந்த லைன்ஸ்க்குள்ள என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு டேபிள் டாப்பை எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம் அல்லது பிளாக் போர்டு எடுத்துக்கலாம் அல்லது புல்லட்டின் போர்டு எடுத்துக்கலாம் அல்லது உங்களோட நோட்டீஸ் போர்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒரு பிளேன் சர்ஃபேஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். Let us observe a pair of line that meet each other. You will notice that they meet at a point. When a pair of lines meet each other at a point on a plane surface, we see that the line intersect each other. Let us observe what happens when two line intersect. ஒரு plane surface வந்து எடுத்துக்கிறோம். அதுல வந்து pair of lines வந்து எடுக்க போறோம். இப்போ அந்த pair of lines வந்து ஒன்னோட ஒண்ணு மீட் பண்ணுச்சு அப்படின்னா இப்ப pair of linesனா என்ன? 2 லைன்ஸ் வந்து இருக்கும். இப்ப இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு. இந்த 2 லைனும் வந்து மீட் பண்ணுதுல்ல அந்த பாயிண்ட நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்செக்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். அல்லது இந்த லைன் வந்து ஒன்னோட ஒண்ணு இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்பெல்லாம் இந்த 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். எப்பெல்லாம் அந்த லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணும் ஒன்னோட ஒண்ணு ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து இன்டர்செக்ட் பண்ணும். ஹவு மெனி ஆங்கிள்ஸ் டு தே ஃபார்ம்? இப்போ இந்த மாதிரி 2 லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா இதுல எத்தனை ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்? 1 2 3 4 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். In figure 5.2 where line L intersect line M, we can see that 4 angles are formed. இப்ப கீழ வந்து ஒரு ஃபிகர் வந்து குடுத்திருக்காங்க. இந்த ஃபிகர்ல இந்த லைன் வந்து Lன்னு சொல்றாங்க. இந்த லைன் வந்து Mன்னு சொல்றாங்க. L அண்ட் M இது ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுது. ஒரு லைன் வந்து இன்னொரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 2 3 4 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். Can two straight lines intersect at more than one point? 2 straight line இருக்கு. இந்த 2 straight lineமே ஒரு பாயிண்ட்க்கு மேல 2 பாயிண்ட் ஆர் 3 பாயிண்ட்ல வந்து intersect ஆகுமான்னு கேட்டா no. Activity 1. Draw 2 line on a plain sheet of paper so that they intersect. Measure the 4 angles formed with a protractor. Draw 4 such pairs of intersecting lines and measure the angles formed at the points of intersection. இப்ப நம்ம வந்து ஒரு பிளேன் சீட் ஆஃப் பேப்பர் வந்து எடுத்துக்க போறோம். அதுல வந்து 2 லைன் வந்து டிரா பண்ண போறோம். 2 லைனுமே எப்படி டிரா பண்ண போறோம்? ஒன்னோடு ஒண்ணு வந்து இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவும் டிரா பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி கிராஸாவும் டிரா பண்ணலாம். உங்களுக்கு எப்படி டிரா பண்ணணும்னு தோணுதோ ஆனா எப்படி இருக்கணும்? இன்டர்செக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு லைனோட இன்னொரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ற மாதிரி 2 லைன் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம ப்ரொடெக்டர் வச்சு அதோட ஆங்கிள் எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ண சொல்றாங்க.
இதே மாதிரி 4 பேர் ஆஃப் லைன்ஸ் வந்து டிரா பண்ணி அதோட ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ண சொல்றாங்க. வாட் பேட்டர்ன்ஸ் டு யூ அப்சர்வ் அமங் தீஸ் ஆங்கிள்ஸ்? இப்ப அந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் வந்து தெரியுதா? இப்ப நம்ம ஏற்கனவே 6த்ல வந்து பார்த்திருக்கோம். இப்ப நம்ம வந்து ஒரு இன்டர்செக்ட் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். இந்த இன்டர்செக்டிங் லைன பார்க்கும்போது நமக்கு மொத்தம் எத்தன ஆங்கிள்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4. 4 ஆங்கிள்ஸ் இருக்கு. இத வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இத பின்னு வச்சுக்கலாம். இத சின்னு வச்சுக்கலாம். இத டின்னு வச்சுக்கலாம். இப்ப இத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? ஏ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சிக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். பி அப்படிங்கிறது டிக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா, அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். இந்த மாதிரி லைன் டிரா பண்ணா மட்டும் கிடையாது. எந்த மாதிரி நீங்க 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி நீங்க டிரா பண்ணாலும் 4 ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும். அந்த 4 ஆங்கிள்ஸ்லயுமே ஆப்போசிட் ஆங்கிள் எப்போதுமே ஈக்குவலா தான் இருக்கும். In figure 5.2, if angle A is 120, can you figure out the measurement of angle B, angle C and angle D without drawing and measuring them? இப்ப இந்த ஃபிகர் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபிகர்ல மொத்தம் எத்தனை ஆங்கிள் இருக்கு? A, B, C, D அப்படின்னு சொல்லி 4 ஆங்கிள்ஸ் வந்து இருக்கு. A யோட ஆங்கிள் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 120 மெஷர்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. A யோட ஆங்கிள் வந்து குடுத்துட்டாங்க. இப்ப நம்ம இத டிரா பண்ணாம எந்த ஒரு ப்ரொடெக்டரும் யூஸ் பண்ணாம நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மத்த 3 ஆங்கிள்ஸோட டி, சி அண்ட் டி யோட ஆங்கிள்ஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா, எஸ் முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும். இப்போ ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா, இதோட ஹோல் ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும்? 360 டிகிரி வந்து இருக்கும். இப்ப இது வந்து 120 டிகிரி. இது வந்து என்னவா இருக்கும்? இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள். இதுவும் கண்டிப்பா 120 டிகிரியா தான் இருக்கும். இப்ப இது 120 பிளஸ் 120 ஆட் பண்ணா என்ன வரும்? 240 வரும். இப்போ 360ல இருந்து 240 என்ன வரும்? 0, 6ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். 3ல இருந்து பண்ணோம் அப்படின்னா 1. அப்போ டி அண்ட் பி இது 2மே ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 120 இருக்கும். நமக்கு தெரியும் டியும் பியும் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்ப இத வந்து நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து நமக்கு கிடைச்சிருமா? இப்ப இத 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 60 வரும். அப்போ பி யோட ஆங்கிள் வந்து 60யா இருக்கும். பி யோட ஆங்கிள் 60யா இருந்தது அப்படின்னா டி யோட ஆங்கிளும் கண்டிப்பா 60யா தான் இருக்கும். 60 பிளஸ் 60 120. இப்ப இந்த 240யோட நம்ம 120 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? ஹோல் ஆங்கிள் 360 வரணும். வருதான்னு பார்க்கலாமா? 0, 4 பிளஸ் 2 6, 2 பிளஸ் 1 3, 360. அப்ப ஆங்கிள் A யோட மெஷர்மென்ட் எவ்வளவு இருக்கும்? 120. ஆங்கிள் B வந்து 60 டிகிரி இருக்கும். ஆங்கிள் C வந்து 100 டிகிரி. ஆங்கிள் D வந்து 60 டிகிரியா இருக்கும். இது எல்லாமே மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சோமா? நோ. இது எல்லாமே நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆயிருந்தது அப்படின்னா, ஆப்போசிட் ஆங்கிள் எப்போதுமே சேமா தான் இருக்கும். அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். We know that angle A and angle B together measures 180. Because when they are combined, they are form a straight angle which measures 180 degree. So, if A is 120, then angle B must be 60 degree. இப்ப இவங்க வந்து இன்னொரு மெத்தட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து இந்த L அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட் லைனா வந்து இருக்குல்ல. நம்ம என்ன சொன்னோம்? இது ஹோல் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 360 டிகிரி வந்து இருக்கும்னு சொன்னோம்ல. அப்ப A அண்ட் B இது மட்டும் எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி வந்து இருக்கும். A அண்ட் B யோட ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்? 180. இப்ப நமக்கு A வந்து 120ன்னு தெரியும். அப்போ 180ல இருந்து 120ய சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு B யோட ஆங்கிள் வந்து கிடைச்சிருமா? அப்போ 180ல இருந்து 120ய சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 60 டிகிரியா இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து சேமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ A வந்து 120 இருந்துச்சு அப்படின்னா சியும் 120 இருக்கும். பி 60 டிகிரியா இருந்தது அப்படின்னா டி வந்து 60 டிகிரியா இருக்கும். Similarly, angle B and angle C together measure 180 degree. So, if angle B is 60 degree, then angle C must be 120 degree. And angle C and angle D together measure 180 degree. So, if angle C is 120 and angle D must be 60 degree. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி angle A and B வந்து நம்ம 120, 60 அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஆன ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் டி வந்து என்னவா இருக்கும்? ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் சி வந்து 120 டிகிரியா இருக்கும். ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆங்கிள் டி அப்படிங்கிறது வந்து 60 டிகிரியா இருக்கும். Therefore, in figure 5.2,
Angle A and angle C measure 120 and angle B and angle D measure 60 degree. When two lines intersect each other and form four angles labeled A, B, C, D in figure 5.2, then angle A, angle C are equal. Angle B and angle D are equal. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி two line intersect ஆகி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து 4 angles வந்து இருக்கும். அந்த 4 anglesலயுமே opposite angles வந்து ஈக்குவலா தான் இருக்கும். Is this always true for any pair of intersecting lines? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா pair of intersecting linesக்குமே ட்ரூவா தான் இருக்குமான்னு கேட்டா எஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப ஆப்போசிட் ஆங்கிள் வந்து சேமா தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா intersecting linesக்குமே வந்து சேமா தான் இருக்கும். Check this for different measures of angle A. Using these measurements, can you reason whether this property holds true for any measure of angle A? We can generalize our reasoning or figure 5.2 without assuming values of angle A. இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுற மாரி வச்சுக்கிறேன். இப்ப A அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு அப்படின்னா 90 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது B அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? இது 90 டிகிரி அப்படின்னா, இதுவும் 90 டிகிரியா தான் இருக்கும். ஏன் 90 டிகிரின்னு சொல்றோம்? 180ல இருந்து 90ய சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 90 டிகிரி. இப்ப இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது எவ்வளோ இருக்கும்? இதுவும் 90 டிகிரி தான் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் 90 டிகிரி தான் இருக்கும். அப்போ எந்த ஒரு 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி எடுத்தாலுமே, ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட் ஆங்கிள் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். இது எல்லா இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்குமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா தான் இருக்கும். Since straight angle measures 180, we must have angle A plus angle B equal to angle A plus angle D equal to 180. Hence, angle B and angle D are always equal. Similarly, angle B plus angle A equal to angle B plus C equal to 180. So, angle A and angle C must be equal. இந்த angle A, angle B இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். இப்ப இதே இது angle D, angle C ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? இதுவும் 180 டிகிரி இருக்கும். அப்ப angle A plus angle D இது எதுக்கு சேமா இருக்கும்? angle D plus C க்கு சேமா இருக்கும். Adjacent angles like angle A and angle B formed by two lines intersecting each other are called linear pairs. Linear pairs always add up to 180 degree. இப்ப நம்ம ஒரு straight line draw பண்ணி இதுல இருக்கிற இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை லீனியர் பேர்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஏயோட டிகிரி வந்து எவ்வளவு இருந்தது? 120 டிகிரி இருந்தது. ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி வந்து இருந்தது. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். அப்போ எந்த ஒரு ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணும்போது அதோட டிகிரி வந்து 180 வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Opposite angles like angle B and angle D formed by two lines intersecting each other are called vertically opposite angle. Vertically opposite angle are always equal to each other. B and angle D இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஆப்போசிட்ல இருக்கும்போது சேமா தான் இருக்கும். இந்த மாதிரி 2 லைன் எடுத்துட்டு அந்த 2 லைன் வந்து intersect ஆயிருந்தது அப்படின்னா அதை நம்ம vertically opposite angle அப்படின்னு சொல்லுவோம். இந்த vertically opposite angle எப்போதுமே ஈக்குவலா தான் இருக்கும். இப்ப இந்த பிக்சர் வந்து எடுத்துக்கலாம். இந்த பிக்சர்ல B and D நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா vertically opposite angleன்னு சொல்லுவோம். அப்போ இந்த vertically opposite angle எப்போதுமே இப்படிதான் இருக்கும். ஈக்குவலா தான் இருக்கும். இப்ப இதுல வந்து லீனியர் ஆங்கிள்னு நம்ம எதை சொல்லுவோம்? A and B வந்து சொல்லுவோம். அல்லது D and C யுமே சொல்லலாம். From the above reasoning, we conclude that whenever two lines intersect, vertically opposite angle are equal. Such a justification is called a proof in mathematics. Figure it out. List all the linear pairs and vertically opposite angles you observe in figure 5.3. இப்ப இதுல வந்து நம்ம linear pairs அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா angle A, angle B. ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். அதே மாதிரி நம்ம linear pairs வேற எதை சொல்லலாம்? angle C and angle D வந்து சொல்லலாம். இப்போ pairs of vertically opposite angle அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா pairs of vertically angles அப்படின்னு சொல்லி angle A and angle C சொல்லலாம். அதே மாதிரி angle B and angle D வந்து சொல்லலாம். Measurements and geometry. You might have noticed that when you measure linear pairs,
sometimes they may not add up to 180. Or when you measure vertically opposite angles, that may be unequal sometimes. What are the reason for this? This could be different reasons. இப்போ நம்ம என்ன சொன்னோம், லீனியர் பேர்ஸ் எப்போதுமே ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகி இருந்தது அப்படின்னா 180 டிகிரி தான் இருக்கும். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்ப சப்போஸ் அந்த லீனியர் பேர்ஸ்ல வந்து 180 டிகிரி வரல, அல்லது இன்டர்செக்ட் ஆன ஆங்கிள்ஸ் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இல்ல அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, measurement errors because of improper use of measuring instrument, in this case a protractor. இப்போ நம்ம வந்து அந்த ஆங்கிளை மெஷர் பண்ணும்போது நம்ம ஏதாவது மிஸ்டேக் விட்டுருக்கலாம், அல்லது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ரொடெக்டர்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம்னு சொல்றாங்க. வேரியேஷன் in the thickness of a lines drawn, the ideal line in geometry any thickness, but it is not possible for us to draw lines without any thickness. இப்போ வந்து ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி டிரா பண்றோம் அப்படின்னா அந்த லைனோட திக்னஸ்ல ஏதாவது வேரியேஷன் இருந்தா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து பாசிபிள் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்கிறது கிடையாது. In geometry, we create ideal version of lines and other shapes we see around us and analyze the relationship between them. For example, we know that the angle formed by a straight line is 180 degree. So, if another line divides this angle into two parts, both parts should add up to 180 degree. We arrive at this simply through reasoning and not by measurement. When we measure, it might not be exactly so. For the reason mentioned above, still the measurements come out very close to what we predict, because of which geometry finds widespread application in different disciplines such as physics, art, engineering, and architecture. இப்போ நம்ம ஜியாமெட்ரில வந்து லைன்ஸ் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லைன்ஸ் இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் லைனா இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா எவ்வளவு டிகிரியா இருக்கும், 180 டிகிரியா இருக்கும். இப்போ ரெண்டு லைன் வந்து நம்ம டிரா பண்றோம் அப்படின்னா இதுல வந்து இது வந்து 180 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதோ கண்டிப்பா 180 டிகிரியா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஜியாமெட்ரில யூஸ் பண்ற லைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிறது எப்போதுமே இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுதான் வந்து நம்ம பார்க்கணுமான்னு கேட்டா கிடையாது. வந்து நிறைய டைம்ஸ் இதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியும். அதனாலதான் இந்த ஜியாமெட்ரி டிசிப்ளின்ஸ் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ், ஆர்ட், இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் இது எல்லாத்துலயுமே இந்த ஜியாமெட்ரி அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. Perpendicular lines. Can you draw a pair of intersecting lines such that all four angles are equal? Can you figure out what will be measure of each angle? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதோட 4 ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி நம்மளால டிரா பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. எஸ், நம்மளால டிரா பண்ண முடியும். எப்படி டிரா பண்ணது? ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி டிரா பண்ணோம் அப்படின்னா இதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா 4 ஆங்கிள்ஸுமே வந்து 90 டிகிரியா தான் இருக்கும். கேன் யூ ஃபிகர் வாட் வில் பி த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள்? இப்ப இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்து நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா இதோட மெஷர்மெண்ட் வந்து என்னவா இருக்கும், நம்ம சொல்லியிருக்கோம் இது ஃபுல்லாவே எவ்வளவு டிகிரி இருக்கும், 360 டிகிரி வந்து இருக்கும். அப்ப 4 ஆங்கிளுமே எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 ஆங்கிள் ஒரு ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 9 4 36 0. ஸோ 90 டிகிரியா வந்து இருக்கும். If two lines intersect and all four angles are equal, then each angle must be right angle. இப்போ ரெண்டு லைன் வந்து intersect ஆகும்போது 4 ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா ரைட் ஆங்கிளா தான் இருக்கணும். ரைட் ஆங்கிள் அப்படின்னா எவ்வளவு டிகிரில இருக்கும், 90 டிகிரில இருக்கும். ஒரு intersect ஆகுற லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா perpendicular line ன்னு சொல்லுவோம். Perpendicular lines are pair of lines which intersect each other at right angles 90 degree. In figure 5.4, we can see that lines L and M are perpendicular to each other. எந்த ஒரு ரெண்டு லைன் வந்து intersect ஆகும்போது அதோட 4 ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருக்கும். அந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா perpendicular lines ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி L and M இது ரெண்டுமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா perpendicular lines ன்னு சொல்லுவோம். Between lines, observe figure 5.5 and describe the way the line segment meet or cross each other in each case with the appropriate mathematical words: a point, an end point, the midpoint, meet,
intersect and the degree measure of each angle. இப்ப இந்த ஃபிகர் 5.5ல வந்து நிறைய லைன் செக்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த லைன் செக்மெண்ட் வந்து சில இது மீட் பண்ணலாம், சில இது கிராஸ் பண்ணலாம். இது இந்த ஒரு வேர்டுக்குமே இப்போ மீட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நம்ம மேத்தமெட்டிக்கல் வேர்ட்ஸ் வச்சிருக்கோம். கிராஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்குமே மேத்தமெட்டிக்கல் வேர்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். என்னென்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், மீட், இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைன் செக்மெண்ட் எஃப் அண்ட் ஜி. F and H meet at the end point F at an angle 115.3 degree. இப்போ வந்து நம்ம இந்த FG and FH அப்படிங்கிற ரெண்டு லைன் வந்து எடுத்துக்க போறோம். இந்த ரெண்டு லைனுமே ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுதுல, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா end point of F ன்னு சொல்லுவோம். இதோட ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க, 115.3 degree வந்து இருக்குன்னு சொல்றாங்க. Our line segment ST and UV likely to meet if they are extended. இப்ப நம்ம வந்து ST and UV அப்படிங்கிற லைன் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த லைன் வந்து மீட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எஸ், இந்த லைன்ஸ் வந்து மீட் ஆகும். இப்போ இது ரெண்டுமே கரெக்டா பேரலா இருக்கா? பேரலல் அப்படின்னா எப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒன்னோட ஒண்ணு வந்து டச் ஆகாம இருக்கிறது தான் நம்ம பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த லைன் வந்து நம்ம இப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதே மாதிரி இந்த லைன் வந்து இப்படி போதா இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த ஒரு லைன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது மீட் ஆக வாய்ப்பு இருக்கோ இதை நம்ம பேரலல் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பேரலல் அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே அது வந்து டச் ஆகவே வந்து ஒன்னோட ஒண்ணு மீட் ஆகவே கூடாது. அததான் நம்ம பேரலல்னு சொல்லுவோம். ஆர் லைன் செக்மெண்ட் OP அண்ட் QR likely to meet if they are extended. இப்ப இங்க வந்து OP அண்ட் QR அப்படின்னு ரெண்டு லைன் வந்து இருக்கு. இந்த ரெண்டு லைனையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது ரெண்டுமே ஒரு இடத்துல வந்து மீட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நோ. இந்த ரெண்டு லைனுமே வந்து பேரலா இருக்கு. ஒன்னோடு ஒண்ணு வந்து எப்படி இருக்கு, இது ரெண்டுமே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு, பேரலா தான் இருக்கு. அப்ப இத வந்து நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே இது ஒன்னோட ஒண்ணு வந்து மீட் ஆகாது. Here are some examples of lines we notice around us. கீழ வந்து சில பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குற மாதிரி இருக்கிற லைன் செக்மெண்ட். வாட் இஸ் காமன் டு லைன்ஸ் இன் த பிக்சர் above? இப்ப இங்க கொடுத்திருக்க இந்த பிக்சர் வந்து ஏதாவது காமன் பாயிண்ட் வந்து இருக்குதான்னு கேட்டா எஸ், இது எல்லா பிக்சருக்குமே ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் இருக்கு? இப்ப இந்த ரெண்டு லைனுமே ஒன்னோடு ஒண்ணு வந்து எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. பேரலல் அப்படின்னா என்ன, இந்த லைனை நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணாலுமே ஒன்னோடு ஒண்ணு வந்து மீட் ஆகவே ஆகாது. they do not seem likely to intersect each other. இதை எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே ஒரு லைனோட இன்னொரு லைன் மீட் ஆகாது, இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப parallel linesனா என்ன? Parallel lines are a pair of lines that lie on the same plane and do not meet however far we extend them at both ends. இப்போ parallel line நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்ப ரெண்டு லைன் வந்து சேம் பிளேன்ல ஒரே சர்ஃபேஸ்ல வந்து இருக்கணும். ஆனா அதை நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணாலுமே இந்த பாயிண்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, இந்த பாயிண்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, அது ஒன்னோடு ஒண்ணு வந்து மீட் ஆகவே கூடாது. அப்படி மீட் ஆகாம இன்டர்செக்ட் ஆகாம இருக்கிற எல்லா லைனையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா parallel lines ன்னு சொல்லுவோம். நேம் சம் parallel lines you can spot in your classroom. இப்போ உங்களோட கிளாஸ் ரூம்ல ஏதாவது parallel lines இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம டே டு டே லைஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரங்கோலிஸ்லயும் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். parallel lines are often used in artwork and shading. parallel lines வந்து நம்ம நிறைய ஆர்ட் ஒர்க்லயும் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஷேடிங் பண்றதுக்கும் நம்ம நிறைய parallel lines வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Which pairs of lines appears to be parallel in figure 5.6 below? இப்ப கீழ வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கல்ல, இதுல வந்து எந்த pair of line வந்து நம்ம parallel line அப்படின்னு சொல்லுவோம்? இப்ப கீழ குடுத்திருக்க இந்த ஃபிகர்ல வந்து எந்த லைன் வந்து நம்ம பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா I அண்ட் H வந்து பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணாலுமே ஒன்னோடு ஒண்ணு வந்து டச் ஆகவே ஆகாது. இப்ப இது மட்டும் தான் இந்த ஃபிகர்ல இருக்கான்னு கேட்டா நோ. இப்ப இந்த லைன் E அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்கு பேரலா எந்த லைன் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம இந்த B வந்து சொல்லலாம். இதையும் நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணாலுமே நமக்கு இது ஒண்ணு வந்து மீட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி இங்க வந்து D அப்படிங்கிற லைன் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பேரலா F அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதுவும் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஒன்னோட ஒண்ணு மீட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி G அப்படிங்கிறதுக்கு பேரலா C அப்படிங்கிற லைனும் இருக்கு.
நெக்ஸ்ட் parallel and perpendicular lines in paper folding. இப்போ ஒரு பேப்பர் ஃபோல்டிங்ல parallelனா எப்படி இருக்கும், perpendicular lines எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 2.2. Take a plain square sheet of paper. Use a newspaper for this activity. இப்போ இந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. அந்த நியூஸ் பேப்பர் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கணும். How would you describe the opposite edges of the sheet? They are dash to each other. இப்ப இதுதான் வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பர்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்கொயர் பேப்பரை நம்ம ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைன் எப்படி வரும், இந்த மாதிரி வரும். இந்த எட்ஜஸோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ஒன்னோட ஒண்ணு வந்து எப்படி இருக்கும், parallel-ஆ இருக்கும். How would you describe the adjacent edge of the sheet? The adjacent edge are dash to each other. They meet at a point. They form right angles. இப்ப இதுதான் ஒரு ஸ்கொயர் அப்படின்னா இதை நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு parallel லைன் வந்து கிடைச்சதுல. இப்ப இதை திரும்ப இதையும் நம்ம இந்த adjacent angle நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கிடைக்கும். இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா perpendicular லைன்னு சொல்லுவோம். ஏன் perpendicular லைன்னு சொல்றோம் அப்படின்னா they form a right angles. Fold the sheet horizontally in half. A new line is formed. இப்போ இந்த பேப்பரை நம்ம திரும்பவும் ஹரிசாண்டலா ஃபோல்ட் பண்ணிட்டே வரோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய நியூ லைன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனா அந்த நியூ லைன்ஸுமே எப்படிதான் இருக்கும், parallel லைன்ஸா தான் இருக்கும். How many parallel lines do you see now? How does the new line segment relate to vertical side? இப்ப அந்த பேப்பர் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணோம்ல, ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு லைன் வந்து கிடைச்சது. இதை நம்ம parallel lines சொன்னோம். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு எத்தனை parallel lines வந்து கிடைக்கும் அப்படின்னா 1 2 3 3 parallel lines வந்து கிடைக்கும். இப்ப இந்த parallel lines எல்லாமே வந்து vertical சைடோட கம்பேர் பண்ணும்போது எப்படி ரிலேட் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப இதுதான் வந்து vertical சைடு. இந்த parallel lines எல்லாமே நம்ம verticalோட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு எப்போதுமே perpendicular-ஆ தான் இருக்கும். Make one more horizontal fold in the folded sheet. How many parallel lines do you see now? இப்ப இத வந்து நம்ம திரும்பவும் ஒரு ஃபோல்டு வந்து பண்றோம். அப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை parallel lines வந்து கிடைக்கும், 1 2 3 4 5 5 parallel lines வந்து கிடைக்கும். What will happen if you do it once more? How many parallel lines will you get? Is there a pattern? Check if the pattern extends further. If you make another horizontal fold. இப்ப இதை திரும்ப நம்ம fold பண்ணும்போது நமக்கு எத்தனை parallel lines வந்து கிடைக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 9 parallel angles வந்து கிடைக்கும். Make a vertical fold in the square sheet. This new vertical line is dash to the previous horizontal lines. இப்ப இந்த ஸ்கொயர் சீட்டை வந்து நம்ம vertically fold பண்றோம். அப்படி vertically fold பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி சென்டர்ல ஒரு லைன் வந்து கிடைக்கும். இந்த லைன்ஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்கிற horizontal linesக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா perpendicular-ஆ இருக்கும். Fold the sheet along a diagonal. Can you find a fold that creates a line parallel to a diagonal line? இதே ஸ்கொயர் பேப்பரை நம்ம டயகனலா ஃபோல்ட் பண்ணிட்டே குட்டி குட்டியா வந்து ஃபோல்ட் பண்ணிட்டே வந்தா கூட நமக்கு பேரலாவும் இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராவும் லைன் வந்து கிடைக்குமான்னு கேட்டா எஸ், டெஃபினட்டா டயகனலாவும் நமக்கு இந்த parallel lines வந்து கிரியேட் ஆகும். Here is another activity for you try. Take a square sheet of paper, fold it in the middle and unfold it. இப்ப இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்கொயர் பேப்பர் வந்து எடுத்துக்க போறோம். அதோட மிடில்ல வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம். Fold the edges towards the center line and unfold them. இதோட எட்ஜஸ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப unfold பண்ண போறோம். Fold the top right and bottom left corners into the creased line to create triangles. இப்ப இதையும் திரும்ப நம்ம இன்னொரு ஃபோல்ட் பண்ணிட்டு இதோட எட்ஜஸ் மட்டும் நம்ம குட்டியா வந்து ஃபோல்ட் பண்ண போறோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும், the triangles should not cross the crease lines. இப்ப இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே நம்ம எப்படி குட்டியா ஃபோல்ட் பண்ணாலும் சரி அல்லது பெருசா ஃபோல்ட் பண்ணாலும் சரி இந்த ட்ரையாங்கிள்ஸ் இந்த creased லைனை கிராஸ் பண்ணவே பண்ணாது. Are A, B and C parallel to P, Q, R respectively? Y or Y not? இப்ப A, B, C யும் B, Q, R ம் எப்போதுமே ஒன்னோடு ஒண்ணு வந்து parallel-ஆ தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எப்போதுமே இந்த கிரீஸை விட்டு தாண்டுமான்னு கேட்டா கிடையாது. அந்த லைனுக்குள்ளேயே தான் இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஒன்னோட ஒண்ணு வந்து parallel-ஆ தான் இருக்கும்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இப்ப இங்க C அப்படிங்கிறது R ஓட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும், parallel-ஆ இருக்கும். அதே மாதிரி இங்க A
அப்படிங்கிறது இங்க பியோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலலா தான் இருக்கும். அதே மாதிரி இங்க பி அப்படிங்கிறது கியூக்கு எப்போதுமே பேரலலா தான் இருக்கும். இது எல்லாமே ஒண்ணோடு ஒண்ணு பேரலலா இருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே பேரலலா தான் இருக்கும். Notations. In mathematics, we use an arrow mark to show that the set of line is parallel. இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம இந்த மாதிரி arrows வந்து நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா அது எதை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து ஒன்னோடு ஒண்ணு வந்து பேரலா இருக்கும்னு சொல்லுவோம். If there is more than one set of parallel lines, the second set is shown with two arrow marks and so on. இப்போ சப்போஸ் டூ லைன்ஸ் அல்லது அதுக்கு மேல parallel lines இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டூ ஆரோ வந்து டிரா பண்ணுவோம். பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் ஆர் மார்க்டு வித் ஸ்கொயர் ஆங்கிள் பிட்வீன் தெம். இப்போ சப்போஸ் ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருந்தது அப்படின்னா அதோட ஆங்கிள் எப்போதுமே ஸ்கொயர் ஆங்கிளா தான் இருக்கும். Figure it out. Draw some line perpendicular to lines given on the dot paper in figure 5.10. இப்ப இந்த பிக்சர்ல வந்து சில லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த லைன்ஸ்க்கு வந்து நம்ம perpendicular lines வந்து டிரா பண்ண போறோம். perpendicular linesனா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா வந்து இருக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே நம்ம perpendicular lines வந்து இப்படிதான் டிரா பண்ணணும். இந்த சைடுல வந்து டிரா பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய perpendicular லைன் வந்து நம்மளால டிரா பண்ண முடியும். Next in figure 5.11, mark the parallel line using the notation given above. Single arrow, double arrow, etc. Mark the angle between perpendicular lines with a square symbol. How did you spot the perpendicular lines? Perpendicular lines அப்படின்னா நம்ம எப்படி ஸ்பாட் பண்ணுவோம்? எதெல்லாம் ரைட் ஆங்கிளா இருக்கோ அது எல்லாமே நம்ம perpendicular line சொல்லுவோம். How did you spot the parallel line? Parallel line நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எந்த ஒரு லைன் வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் அது வந்து டச் ஆகாம இருக்கும். ஒன்னோட ஒண்ணு வந்து மீட் பண்ணாம இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம பேரலல் லைன்ஸ்னு சொல்லுவோம். இப்ப இந்த பிக்சர்ல வந்து எதெல்லாம் பேரலல் லைன்ஸா இருக்கும்? இப்ப இது எல்லாமே எப்படி இருக்கும்? பேரலல் லைன்ஸா இருக்கும். அதே மாதிரி இதுவும் எப்படிதான் இருக்கும்? பேரலல் லைன்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த லைன் அண்ட் இந்த லைன் எடுத்துக்கிட்டாலும், இந்த குட்டி லைனுமே எப்படிதான் இருக்கும்? பேரலல் லைன்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 லைனும் வந்து பேரலல் லைனா வந்து இருக்கும். இது வந்து பேரலல் லைனா இருக்காது. அதே மாதிரி இந்த லைன் அண்ட் இந்த லைன் இது 2மே எப்படிதான் இருக்கும்? பேரலல் லைனா தான் இருக்கும். அதே மாரி திஸ் அண்ட் திஸ் இதுவும் பேரலல் லைனா தான் இருக்கும். இப்போ பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்? 90 டிகிரியா இருக்கணும். இப்ப இதுல எதெல்லாம் 90 டிகிரியா இருக்கும்? 1, 2, 3, 4 ஆங்கிள்ஸுமே வந்து பெர்பெண்டிகுலர் லைன்ஸா இருக்கும். Chart paper following. Draw different set of parallel lines. The line segment can be different length but should not have dots as end points. இப்போ ஒரு ஸ்கொயர் சீட் ஆஃப் பேப்பர் இந்த மாதிரி ஒரு டாட்டட் பேப்பர் இருந்தது அப்படின்னா அந்த டாட்டட் பேப்பர்ல வந்து எப்படி எல்லாம் parallel lines வந்து டிரா பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரி டிரா பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்மளால என்ன செய்ய முடியும்? பேரலல் லைன்ஸ் வந்து டிரா பண்ண முடியும். டிஃபரெண்ட் லென்த் அண்ட் டிஃபரெண்ட் சைஸ்ல வந்து நம்மளால டிரா பண்ண முடியும். Next, using your sense, how parallel lines look. Try to draw lines parallel to line segment on this dot paper. இப்போ parallel lines அப்படின்னா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணோடு ஒண்ணு வந்து டச் ஆகாம இருக்கும். அதே மாதிரி கீழ வந்து நெறைய லைன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த லைன்ஸ்க்கு வந்து எதுக்கெல்லாம் நம்மளால பேரலல் லைன்ஸ் வந்து டிரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப ஏ அப்படிங்கிறதுக்கு பேரலல் லைன்ஸ் டிரா பண்ண முடியுமா? எஸ் டிரா பண்ண முடியும். பி அப்படிங்கிறதுக்கு பேரலல் லைன்ஸ் டிரா பண்ண முடியுமா? முடியும். சி அப்படிங்கிறதுக்கு பேரலல் லைன் டிரா பண்ண முடியும். சி, டி ஆல்ரெடி பேரலல் லைனா தான் இருக்கு. இப்ப டிக்கும் நம்மளால பேரலல் லைன் வந்து டிரா பண்ண முடியும். இப்ப ஈன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளால பேரலல் லைன் டிரா பண்ண முடியுமா? ஈக்கும் நம்மளால பேரலல் லைன் வந்து டிரா பண்ண முடியும். எஃப்க்கு டிரா பண்ண முடியுமா? எஸ் எஃப்க்கும் நம்மளால என்ன டிரா பண்ண முடியும்? ஹச்சுக்கு நம்மளால டிரா பண்ண முடியும். ஜிக்கு நம்மளால டிரா பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா லைனுக்குமே நம்மளால பேரலல் லைன் வந்து டிரா பண்ண முடியும். டிட் யூ ஃபைண்ட் இட் சேலஞ்சிங் டு டிரா சம் ஆஃப் தெம்? நான் ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏக்கு வந்து நம்மளால குயிக்கா வந்து பேரலல் லைன் வந்து டிரா பண்ண முடிஞ்சது. பிக்கு டிரா பண்ண முடிஞ்சது. ஆனா ஈக்கு வந்து டிரா பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது இல்லையா? எல்லா பேரலல் லைன்ஸுமே நம்மளால ஈஸியா டிரா பண்ண முடியல. சில லைன்ஸ் நமக்கு சேலஞ்சிங்கா இருந்தது. விச் ஒன் எதெல்லாம் நமக்கு கஷ்டமா இருந்தது? இ கஷ்டமா இருந்தது, எஃப் கஷ்டமா இருந்தது, ஹச் கஷ்டமா இருந்தது, ஜியும் கஷ்டமா இருந்தது. அப்போ இ, எஃப்,
ஹச், ஜி இது எல்லாமே டிரா பண்ண கஷ்டமா இருந்தது. ஹவ் டிட் யூ டூ இட்? அப்புறம் எப்படி டிரா பண்ணீங்க அப்படின்னா, இந்த லைன் வந்து எப்படி இருக்கணும்? கரெக்ட்டா ஒண்ணோடு ஒண்ணு வந்து டச் ஆகாத மாதிரி இருக்கணும். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும், அந்த மாதிரி டிரா பண்ணோம் அப்படின்னா, நம்மளால ஈஸியா டிரா பண்ண முடியும். இந்த பாயிண்ட் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது. In figure 5.13, which line is parallel to line A? லைன் பி ஆர் லைன் சி. ஹவு டு யூ டிசைட் திஸ்? இப்ப இந்த ஃபிகர்ல வந்து லைன் ஏ அப்படிங்கிறதுக்கு எந்த லைன் வந்து பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லைன் பியா அல்லது லைன் சியா? லைன் சி அப்படிங்கிறது தான் வந்து பேரலா இருக்கும். ஏன் லைன் சி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கும். ஆனா ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இதை வச்சும் நம்ம வந்து சி தான் வந்து ஏக்கு கரெக்டா பேரலா இருக்கும்னு சொல்ல முடியும். From previous exercise, we observed that sometimes it is difficult to be sure whether two lines are parallel. To determine this, we use the idea for traversals. இப்போ நம்ம மேல பார்த்த மாதிரி சில லைன்ஸ் வந்து நமக்கு எது வந்து பேரலா இருக்கும் அப்படிங்கறத வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா சில லைன்ஸ் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிராவர்சல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். டிராவர்சல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.